நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு வாழ்த்துங்க. கொஞ்சம் இங்கிலீஷில் வாழ்த்துங்களேன். அல்லேலூயா. ஆமென் ஆமென். இங்கிலீஷில் வாழ்த்துங்க. இல்லை முடிஞ்சால் மலையாளத்தில் கூட வாழ்த்துங்க. அல்லேலூயா. ஆமென். சாரி, வேற என்னமும் தப்பாக சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் நல்லவர். நாம் தியானித்து கொண்டு வருகிற அந்த கோரேஸ் என்கிற ராஜாவை குறித்து நம்ம ஆண்டவர் அவரை எப்படி தாயின் கருவில் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டு அவர் ஒரு புறஜாதி ராஜாவாக இருந்தாலும் ஏற்ற வேளையில் கர்த்தர் அவரை அழைத்து அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற, தமக்கு பிரியமானதை செய்வதற்கு அந்த கோரேசை தெரிந்து கொண்டார் என்று நம்ம இந்த மாதங்களில் முழுவதும் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்னொரு பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு அந்த 48ஆம் அதிகாரத்தை வைத்து பேசினார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. இன்றைக்கு 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அழகா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். ஆமென். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒரு புறஜாதி ராஜாவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், அபிஷேகம் இல்லாம தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்ற முடியாது. அப்போ ஒரு மனுஷனை தேவன் அழைக்கும் போது அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் எடுப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்க சொல்றாரு பாருங்க, நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். ஆமென். அபிஷேகம் வந்துட்டா அது ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம், அது ஒரு அதிகாரம், அது ஒரு முத்திரை. ஸ்தோத்திரம். அது ஒரு பலன். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை, பலனை தருகிறது அந்த அபிஷேகம். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணி சொல்றாரு, ராஜாக்களின் மேல ஒரு ஆளுகையை தருகிறார், ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் சொல்றாரு பாருங்க. அப்ப கோரேசுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லா இடத்திலையும் அனுகூலங்களை கர்த்தர் செய்கிறார். யார் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார்
தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி எழும்புகிறார்களோ, அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அனுகூலமான கதவுகளை திறந்து வைக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று ஒரு இருதயத்தில் ஒரு விருப்பமோ, ஒரு செய்கையோ, ஒரு எண்ணமோ நமக்கு உண்டாயிருக்குமானால், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒரு கோரேசுக்கு நான் அபிஷேகம் பண்ணினேன், அவனுக்கு முன்பாக நான் எல்லா அனுகூலமான வாசல்களை திறந்து வைத்தேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு முன்பாக கர்த்தர் அனுகூலமான வாசல்களை கர்த்தர் திறந்து வைப்பார். ஆமென். பாருங்க, எல்லாத்தையும் திறந்து வைக்கும்படிக்கும் சொல்லிட்டு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? பாருங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நல்ல பாருங்க, நான் முதல்ல அப்போ அழைத்து அந்த ஒரு தேவ திட்டத்துக்காக அழைத்தவர் வாசல்களை திறந்து வைக்கிறார். இரண்டாவது, அவர் முன்னே போகிறார். மூன்றாவது, கோணலானதை செவ்வையாக்குகிறார். நான்காவது, அந்த சித்தத்திற்கு தேவையான, அந்த திட்டத்திற்கு தேவையான சகலவற்றையும் கர்த்தர் அது எங்கு இருந்தாலும் அதை உடைத்து, அதை முறித்து கர்த்தர் கைகளை கொண்டு வந்து தருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் எங்க இருக்கு? எங்கேயோ மறைஞ்சு கிடக்குது. எங்கேயோ மறைஞ்சு கிடக்குது. ஒளிப்பிடத்தில், அப்படின்னா யாரும் அறியாத ஒரு இடத்துல புதையல்களை போல சில விஷயங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். யார் கர்த்தருடைய ஆலயத்துக்கென்றும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்றும் அவர்கள் பிரயாசப்படும்படி அவர்கள் அழைக்கப்பட்டார்களோ, அவர்களுக்கு தேவன் எங்கேயோ சில காரியங்களை மறைவாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப மறைஞ்சு கிடக்கிற சில விஷயங்கள், ஒளிப்பிடத்தில் கிடக்கிற சில புதையல்களை என்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று கோரேஸ் புறப்படுகிறானோ, அன்றைக்கு அந்த மறைந்து கிடக்கிற விஷயங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து கைகளில் கொடுக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று புறப்படுவோமானால், கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று நாம் பிரயாசப்படும்படி புறப்படுவோமானால், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், ஏதோ ஒன்றை, ஒரு மறைவான இடத்துல இருக்கிற ஒரு ஒளிந்து கிடக்கிற சில காரியங்களை உங்களுடைய என்னுடைய கைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு விஷயம் அப்ப பாருங்க, அப்ப நமக்குன்னு ஒண்ணு எங்கேயோ பக்கத்தில் கைப்பிடிச்ச எங்கேயோ இருக்கு. பக்கத்தில் கைப்பிடிச்ச எங்கேயோ வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் நல்லா பாருங்க, நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் 400 வருஷம் அவர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 430 வருஷம் இருந்தார்கள். பாருங்க, அவங்க அடிமை வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அப்படித்தானே? அவங்களுக்கு சரியான சம்பளம் கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா சாப்பாடே அவங்களுக்கு அரையும் குறையுமா அப்படி சாப்பிட்றது போலதான் அவங்க வாழ்க்கை போச்சு. ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். அவங்க ஆளோட்டிகள் மூலமாக ரொம்ப ஒடுக்கப்பட்டார்கள். அந்த நாட்கள்ல, அந்த வருஷங்கள் எல்லாம் அவர்கள் அடிமைப்பட்டது போல, ஒன்றும் இல்லாதது போல, ஏதோ குடும்பம் நடக்குது, பிள்ளை குட்டிகள் பிறக்குது, ஆனா இவங்களுக்குன்னு ஒரு சொத்தோ, இவங்களுக்குன்னு ஒரு நன்மையோ ஆசீர்வாதங்களோ அந்த எகிப்துல இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது சொல்லுகிறாரு, நீர் போய் அவன் பக்கத்து வீடுகளில் போய் எல்லாம் போய் நீ பொன்னையும் வெள்ளியையும் கேட்டு வாங்குங்கன்னு சொல்றாரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். போய் கேட்ட உடனே அவ்வளவு பேரும் சொல்றான், இந்தா என்ன வேணாலும் தர்றேன், முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷம் கழிச்சு புறப்படும் போது இவர்கள் எப்படி புறப்பட்டு வந்தார்கள்? வெள்ளியோடும் பொன்னோடும் சகலவிதமான ஆசீர்வாதங்களோடும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த 430 வருஷமும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது இது நமக்கென்று தேவன் அங்க வச்சிருந்திருக்காருன்னு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு அப்ப நல்லா இப்படி பாருங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் உழைச்சாங்க, ஒவ்வொரு நாளும் அவங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அங்க ஒரு டெபாசிட் பண்ணிக்கிட்டே வந்தார்.
அந்த 430 வருஷமும் எங்கேயோ ஒரு பேங்க்ல, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஜனங்களுக்கு என்று தேவன் என்ன பண்ணிக்கிட்டே வந்தாரு? டெபாசிட் பண்ணிக்கிட்டே வந்தாரு. 430 வருஷம் கழிச்சு புறப்படும் போது அவ்வளவு எடுத்துக்கிட்டு போன்னு சொல்றாரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உங்களுக்கு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, இத்தனை வருஷம் கிடைக்காததெல்லாம் சேர்த்து வச்சு வரப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னொரு இடத்துல பின்வாங்கி போயிட்டாங்க. ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆண்டவரை விட்டு விலகி போன உடனே ஆண்டவருக்கு ஒரு சின்ன கோபம் வந்துச்சு. சின்ன கோபம் வந்தவன் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஜனங்கள் மேல ஒரு சேனையை அனுப்பிட்டாரு. ஒரு சேனையை அனுப்பிட்டாரு. ஒரு சேனையை அனுப்பின உடனே அந்த சேனைக்கு என்ன பேரா? ஒன்னு வெட்டுக்கிளி, இன்னொன்னு பச்சை கிளி, இன்னொன்று பச்சை புழு, இன்னொன்று முசுக்கட்ட பூச்சி. இது நாளும் தேவனுடைய சேனையா புறப்பட்டு வந்துச்சு. இவர்களுடைய விவசாயங்களை அழித்து போட்டது. இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் அழித்து போட்டது. அல்லேலூயா. இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஐயோ எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன செய்வார் தெரியுமா? வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப தருவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா சொல்லாரு, சேர்த்து வச்சு நான் எல்லாவற்றையும் உனக்கு தரப்போகிறேன். அப்ப ஆண்டவர் எங்கேயோ என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஒளிப்பிடத்துல. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒன்னும் இழந்து போகல, எங்கேயோ டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காரு. எங்கேயோ பரலோக பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு எனக்கும் கைகளில் வரப்போகிற ஒரு காலம் வருகிறது. கோரேசை அபிஷேகம் பண்ணி புறப்பட பண்ணினவர் நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்திற்கென்று எழும்புவோமானா, கர்த்தர் நமக்குரியதை வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் நமக்கு தருவார். நல்ல கைகளை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கைகளை தட்டி, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். விசுவாசத்தோடு எடுக்க வைப்பார், கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் பெருகச் செய்தார். ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் பெருகச் செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம். ஆமென். பொன்னோடும் பொருளோடும் கோடி நன்றி சொல்லுவோம். பாடுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஆமென். ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே
பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம். ஆமென். கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். ஆமென். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். பாடி கொண்டாடுவோம். பாடி கொண்டாடுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கோடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த 430 வருஷம் அந்த ஜனங்களுக்காக ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா. அப்ப 70 வருஷம் சிறையிருப்புக்கு பின்பாகவும் கர்த்தர் என்ன செய்வார்? அப்போ சேர்த்து. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு ஒரு நாள் வீணா போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் வீணா போவதில்லை. ஆண்டவருக்குள்ள வந்த நாள்ல இருந்து உங்களுடைய டேஸ் கவுண்டிங் தான். கர்த்தர் ஒவ்வொரு நாளுக்கென்று தம்முடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு போட்டுக்கிட்டே வர்றார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நமக்கு தேவன் தருகிறார். ஆமென். நான் அப்படியே சொல்லிட்டே போகலாம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். யோபுவினுடைய வாழ்க்கையில் முன் நிலைமையை பார்க்கிலும் கர்த்தர் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. முன்னிலைமையிலேயே கொஞ்சம் ஆசீர்வாதமாக தானே இருந்தார். ஆனால் பாருங்கள், இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் பீரியடு, கொஞ்சம் இழப்பின் காலம், கொஞ்சம் நஷ்டத்தின் காலம், கொஞ்சம் காலம் எதை பற்றியுமே பேச முடியாத மௌனத்தின் காலம். ஆனால் பாருங்கள், 42ஆம் அதிகாரம் வரும்போது சொல்லுகிறது, ஆமேன், அங்கே யோபுவுக்கு ஆண்டவர் 2 எத்தனையாக தந்தருளினார். அப்போ இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் இன்னொரு போர்ஷனை அங்கே அந்த யோபுவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இந்த நாட்களில் ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் உங்களுக்கான ஒன்றை கர்த்தர் எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். யாருக்கு இது? யாருக்கு? அங்கே கோரேசுக்கு. கோரேஸ் யாரு? அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும் சொன்னான். அவனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் எருசலேம் கட்டப்பட வேண்டும், தேவாலயம் அஸ்திபாரம். அப்ப கர்த்தருடைய ராஜ்யம், தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும், கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரேஸ் புறப்பட்ட போது கர்த்தர் வெண்கல கதவுகள் எல்லாம் உடைக்கிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் நானும் எழும்புவோம். கோரேசை அழைத்த கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, பாருங்க, இவ வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. பாருங்க, அதுல முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. முதல்ல இந்த காரியத்தை எல்லாம் நான் செய்யறதுக்கு 2ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை. அப்படின்னா இப்போ நீ எருசலேமுக்கு நீ போகணும், ஆலயம் கட்டணும், எல்லாம் நடக்கணும், ஊழியம் தேவராஜ்யம் எழும்பணும். ஆனா நான் முதல்ல முன்னே போய் கோணலானதை என்ன செய்யணும்? செவ்வையாக்கணும். கோணலானதை, ஸ்தோத்திரம். அப்படியானால் சரிப்படுத்த வேண்டிய, செவ்வைப்படுத்த வேண்டிய பாதைகளை
சில காரியங்களை நான் என்ன பண்ணணும், செவ்வையாக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, நாம் கற்றுக்கொள்ள போகிற முக்கியமான ஒரு காரியம் கோணலானவைகளை செவ்வையாக்குவது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கோணலானவைகளை செவ்வையாக்குவது. கோணலாய் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பாருங்க, கொஞ்சம் அது சரியான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு பாதையா இல்லாம ஒரு நேரான வழிகளில் செல்லாமல் எப்படி போகுது, எப்படி போகுது நம்ம வழியில, எப்படி போகுது கொஞ்சம் சொல்லுங்க, கோணலா போகுது. இந்த கோணலான வழி அப்படின்னு சொல்லும்போது இந்த வழி சர்ப்பத்தின் வழி என்று பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி நேரான சீரான ஒரு பாதையில கடந்து போகவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அங்கும் இங்குமாய் திசை திரும்பி போகுதுன்னா அது கோணலான வழி. ஏசாயா 27 அதிகாரம், ஏசாயா 27 அதிகாரம் 1 வசனம். அக்காலத்திலே, எக்காலத்திலே சொல்லுங்க, சொல்லுங்க, எக்காலத்திலே சொல்லுங்க, கடைசி காலத்திலே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் லிவியாதான் என்றும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே. இப்ப கர்த்தர் சொல்றார், உனக்காக நான் ஒரு பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டி இருக்குதுன்னா அந்த கோணலான வலு சர்ப்பம், அந்த வழிகள், அந்த போராட்டங்களை எல்லாம் நான் மாற்றி நான் பாதைகளை நேராக்க வேண்டி இருக்குது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது crooked place அப்படின்னு சொல்ல, CROOKED, crooked place. பாருங்க, போட்டாம் பாருங்க, crooked serpent, அதாவது வேஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படின்னா பாருங்க, கோணலான வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். பாருங்க, ஏசாயா 45:2 போடு. ஏசாயா 45:2. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, crooked. ஆமென். இங்கிலீஷ்ல 45:2 சீக்கிரம். 45:2 சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு. பாருங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். crooked அப்படின்னா கோணலான வழிகள். இன்னும் அந்த கோணலா போகிற அந்த பாதை ஸ்தோத்திரம், அது சாத்தானுடைய வழிகள். அங்க பாருங்க, பாருங்க, I will go before thee and make the crooked places straight. எப்படி எப்படி போட்டிருக்கு? straight. crooked places பூரா, கோணலான வழிகள் எல்லாம் ஆண்டவர் என்ன ஆக்க போறாரா? ஸ்ட்ரைட். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்ட்ரைட், நேராக்க போறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. வளைஞ்சு 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 போறோம். பாருங்க, ரெட்டியார்பட்டிக்கு போற வழியில ஒரு பெரிய மலை, பெரிய மலை. இப்ப அந்த மலையை தாண்டி போகணும்னா வளைஞ்சு வளைஞ்சு போகணுமா? கர்த்தர் சொல்றாரு, அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போற பாதையை விட்டு அந்த மலையவே நான் என்ன பண்றேன்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். பாருங்க, ரெண்டா பிரிச்சுட்டாங்க. இப்போ நடுவில் கூடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பைபாஸில் போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பாதைகளை என்ன ஆக்கிட்டார்? ஸ்ட்ரைட் ஆக்கிட்டார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் சில காரியங்களை நேராக்க போகிறேன். இன்னைக்கு நீங்கள் நானும் சில விஷயங்களை நேராக்கணும். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட கோரேசை போல, அழைக்கப்பட்ட கோரேசை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட, என் மேய்ப்பன் என்று சொல்லப்பட்ட, ஆமென், எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் ஆலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும் சொன்ன கோரேஸ், அவர் தன்னுடைய வழிகள் எந்த வழியில போகணும்? அது கோணலான வழியில போகக்கூடாது, நேரான வழிகளில் போகணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கோரேஸ் எந்த வழியில போகணும்? நேரான வழிகளில் போகணும். கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்னால போய் அதை சரி பண்றேன். ஆமென் சொல்லுங்க. நான் செவ்வையாக்குகிறேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அப்போ நம்ம அந்த பாதைகளை ஆண்டவர் நேராக்கி இருக்கிறார். அந்த பாதைகளிலே நாம் நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இங்கிலீஷ்ல பாருங்க, அந்த கோணல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அன்ஃபெய்த்ஃபுல். அன்ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா உண்மை இல்லாத, டிஸ்ஹானஸ்டி, நேர்மையற்ற,
இம்மாறல், ஒழுங்கற்ற, என்னது 3 சொன்ன, உண்மை இல்லாத, நேர்மை இல்லாத, அடுத்தால ஒழுங்கு இல்லாத இந்த வழியெல்லாம் என்ன வழியா சொல்லுங்க? என்ன வழி? கோணலான வழி. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, கோரேசே, நீ புறப்பட்டு நீ தேவாலயம் கட்ட, தேவராஜ்யம் கட்ட வர வேண்டுமானா நீ கோணலான வழியா வரக்கூடாது, நீ நேரான வழியில வரணும். கைகளை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் எப்படி வரணும்? நேரான வழியில தான் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்படுத்த விரும்புகிறார். ஆமென். வேதத்தில் இருதயத்தை நேராக்கின சிலரை குறித்து வேதத்தில் ஒரு 4 பேரை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அதிலிருந்து சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கோணல் மாணல்லாம் என்ன செய்யணும்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. கோணல் மாணல்லாம் என்ன செய்யணும்? கோணல் ஆனவைகளால் என்ன செய்யணும்? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு போகாமலேயே ரட்சிப்பை கொடுத்துருக்க முடியுமா? வார்த்தையினால கொடுத்துருக்க முடியும், சுவாசத்தினால கொடுத்துருக்க முடியும். ஏன் டைரக்டாகவே ஒரு ராஜாவா மாறி ஒரே சைனில் அவ்வளோ வேறையும் தன்னுடைய பிள்ளைகளாக மாறும்படி என்ன செஞ்சிருக்கலாம்? எல்லாம் செஞ்சிருக்க முடியும். ஆனால் கோணலான வழிகளில் அவர் வரல. ஏன்னா பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் நேரான வழிகளில் தாமே பலியானார், சிலுவைக்கு போனார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், ரத்தம் சிந்தினார், கிரயம் செலுத்தினார், தன் ஜீவனை கொடுத்தார். கொடுத்து நேரான வழிகளிலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை கட்டுகிற நாமும் கூட கோணலான வழிகளில் அல்ல, நேரான வழிகளில் சென்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி அழைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி பாருங்க. அப்போ நம்ம இப்போ எதெல்லாம் நம்ம நேராக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில கோணல் மாணல் இருக்கா? சில காரியங்களை வேகமாய் 1/2 மணி நேரத்துக்குள்ள பார்க்க போகிறோம். கர்த்தர் 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். யாரை குறித்து? ரெகோபயாமை குறித்து. யாரு? எல்லாரும் சொல்லுங்க, பேரை ஒரு தடவை சொல்லுங்க. ரெகோபயாம். ஆமென். ரெகோபோத்துன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அத மாதிரி ரெகோபயாம். ரெகோபயாம் யார் இவன்? சாலமோனுடைய மகன். யாருடைய மகன்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. சாலமோனுடைய மகன் ரெகோபயாம். சரியா? இந்த ரெகோபயாமை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. அந்த 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அவன் கர்த்தரை தேடுவதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்ப. அப்ப இருதயத்தை இப்ப பாருங்க. சாலமோனுக்கு அப்புறம் ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னார், ஸ்தோத்திரம், உன் சந்ததியில ராஜாக்கள் இல்லாம போக மாட்டாங்க. சாலமோனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டுகிற தேவ திட்டம். அவனுக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன் ராஜ்யம் ஸ்திரப்படும்னு சொன்னாரு. சொன்னாரா? சாலமோனுக்கு ராஜ்யம் ஸ்திரப்படும்னு சொன்னாரா? ஆனா இங்க பாருங்க, ரெகோபயாமினுடைய வாழ்க்கையில அது சற்று தடுமாறுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை என்ன செய்யல? நேராக்காமல். ஏன் நேராக்காம? அவன் சரியா ஆண்டவரை சரியா நேரா தேடல, ஆண்டவர் வச்ச வழிகளிலே அவன் போகலன்னு சொல்றாரு. அப்படி என்ன செஞ்சான்? அப்படி ஏன் இந்த வார்த்தையை சொல்றார் ரெகோபயாமை குறித்து? சில விஷயங்களை, ஒரு 3-4 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க பாருங்க. 10ஆம் அதிகாரம், வேகமா வாங்க. 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ராஜாவாகிய ரெகோபயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க, நீங்கள்
என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அல்லேலூயா. ஆமா, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. அதாவது சாலமோன் உயிரோடு இருக்கும்போது அந்த சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு சில முதியோர்களை, சில மூத்தவர்களை, சில மூப்பர்களை அவன் என்ன செஞ்சிருந்தான், வச்சிருந்தான். அந்த முதியோருடைய ஆலோசனையை கேட்டு, சாலமோன் சாதாரண ஆளு கிடையாது, அவன் மிகப்பெரிய, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, மிகப்பெரிய ஞானி. அவனை போல ஞானம் அவனுக்கு முன்னால் இருந்த ராஜாக்களுக்கும் இல்ல, அவனுக்கு பின்னால் இருந்த ராஜாக்களுக்கும் இல்ல. அவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவனா இருந்தாலும் தன் ஜனங்களை நடத்துவதற்கு அவன் சில முதியோரை என்ன செஞ்சுக்கிட்டான், ஆலோசனை சொல்லுவதற்கு வைத்து கொண்டான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆலோசனை வைத்து கொண்டான். இப்போ சாலமோன் காலம் முடிஞ்சு ரெகோபியாம் காலம் வருது. ரெகோபியாம் காலம் வந்த போது இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு ஆளை உங்க அப்பா வச்சிருந்தாரு, நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது 8ஆம் வசனத்தை பாருங்க. முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டான். அல்லேலூயா. முதியோர் சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களுமாகிய வாலிபரோடு அவன் ஆலோசனை. அவனை இப்போ பாருங்க, பழைய முதிர்ந்த ஆட்களை, மூத்த ஆட்களை, மூப்பர்களை எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இவன் கூட விளையாடுவாங்க பாருங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க பாருங்க, கபடி விளையாடுவாங்க பாருங்க, அந்த ஆட்களை பூரா கூட வச்சுக்கிட்டான். இப்போ இவன் வழிய, இவன் கோணலான வழிகளுக்கு திரும்புவதற்கு காரணம் என்ன, இவன் அவன் அப்பாவை மாதிரி முதியோருடைய மூத்தவர்களுடைய ஆலோசனையின்படி நடக்கவில்லை. அன்பானவர்களே, ஆவிக்குரிய சபைக்கு இந்த கடைசி காலம் என்பது, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு நிர்பாக்கியமான ஒரு காலம் என்று நான் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா, இன்னைக்கு ஆவிக்குரிய சபை மூத்த ஊழியக்காரர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டது. மூத்த ஊழியக்காரர்கள் நடந்த பாதையை விட்டுவிட்டது. இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவர்கள் கடந்து போன பாதையை இன்றைக்கு சபை இழந்து விட்டது. இன்னைக்கு ரெகோபியாம் போன்றவர்கள் இளம் ஊழியர்களை வைத்துக் கொண்டு, இளம் இப்பொழுது புதிதாய் வருகிற ஜனங்களை வைத்துக் கொண்டு ராஜரீகம் பண்ண பார்க்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சபைக்கு இது ஒரு மோசமான ஒரு காலம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதிர்ந்த ஊழியர்களுடைய ஆலோசனை என்ன செய்யணும், வேணும். அவங்க தான் சரியான கர்த்தருடைய அந்த வழி நடத்துதலை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, முதிர்ந்த ஊழியர்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் தவறு போலவும், இன்னைக்கு புதிதாய் வருகிற இளம் ஊழியர்கள் அவர்கள் சொல்லுவதுதான் சரியான சத்தியம் என்பது போலவும் சபை எடுத்துட்டு போயிட்டு. நான் சில விஷயங்களை சொல்றேன், நீங்க கோவப்படக்கூடாது, நீங்க சத்தியங்களை அறிந்து கொள்ளணும்னு நான் சொல்றேன். ஒரு காலத்துல நமக்கு முன்பு இருந்த பரிசுத்தவான்கள், எடுத்துக்காட்டாக நம்ம மைக்கேல் சாமி ஐயா, இந்த ஸ்தாபகர், ஏலிம் ஸ்தாபகர், ஸ்தோத்திரம், இன்னும் பெரிய பாஸ்டர் பாலஸ் போன்றவர்கள், பாஸ்டர் ராஜேந்திரன், குட் நியூஸ் மிஷன் ராஜேந்திரன் போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் பெரிய முதிர்ந்த ஊழியர்கள், சத்தியத்தை, ஆண்டவருடைய ஆலோசனையை சரியாய் சொன்னவர்கள், சரியான வழியிலே நடத்தினவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சபைன்னா இப்படித்தான் இருக்கணும், சபைன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரியாய் போதித்தவர்கள். ஒரு காலத்துல ஸ்தோத்திரம், பிரதிஷ்டை இல்லாதவர்களுக்கு ஞானஸ்நானமே கொடுக்க மாட்டாங்க, பிரதிஷ்டை இல்லாதவர்களுக்கு திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு சரியாய் நடத்தினார்கள் மூத்த ஊழியக்காரர்களுடைய ஆலோசனை. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு வருகிற காரியங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இளம் ஊழியர்கள் அவர்கள் எழும்பி வந்து அதெல்லாம் அந்த காலத்துல அவங்க எல்லாம் தவறாய் போதித்து விட்டது போல சில காரியங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, இடம். நீங்க புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தவறான் நான் சொல்றேன், தவறாய் அவர்கள் சில காரியங்களை உள்ள என்ன கொண்டு வந்துட்டாங்க. மூத்த ஊழியர்களுடைய அந்த வழி நடத்துதலை, அந்த நேரான வழியிலே இவர்கள் செல்லவில்லை. சாலமோன் பின்பற்றி வந்தது போல, தாவீது பின்பற்றி வந்தது போல ரெகொபெயாம் நேரான வழிகளில் செல்லவில்லை. நான் சொல்லட்டா, இன்னைக்கு இளம் ஊழியர்கள் வசனத்தை சொல்லவில்லை, தங்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். தம்பிமார் நல்லா கவனிக்கிறீங்களா? சில இளம் ஊழியர்கள்
அவங்கெல்லாம் வசனத்தை சொல்லல, சரியான கர்த்தருடைய ஆலோசனையை சரியான கர்த்தருடைய வழியில் சொல்லவில்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? தங்களுடைய கருத்துக்களை ஜனங்களுக்கு ஏற்றபடி நயமா பேசுறாங்க, கருத்துக்களை சொல்றாங்க. சாமி பேராதப்பா, நீ உன்னை கை விட்டுருவாங்கப்பா, உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்கப்பா. புரியும் என்று நினைக்கிறேன் சிலருக்கு. வசனமே இல்லை. ஆனா முந்தின பரிசுத்தவான்கள் எல்லாம் எதை செய்தாலும் வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க கடைசி காலத்துல ஒரு எச்சரிப்பு இருக்கு தெரியுமா? சபைக்கு கடைசி காலத்துல ஒரு எச்சரிப்பு இருக்கு தெரியுமா? ஆமென். கடைசி காலத்துல நான் பஞ்சத்தை அனுப்புவேன். அது ஆகாரத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, தண்ணீர் கிடைக்காததினால் உண்டான தாகமும் அல்ல. என் வசனம் கிடைக்க கூடாத ஒரு காலம் வருகிறது. ஆமோஸ் 5:11. ஆமோஸ் 5:11 போடுங்க சீக்கிரமா. இல்லம்மா 5:11 பாருங்க, கொஞ்சம் பார்த்து வாசிங்க. 6:11 8:11 எஸ் வாசிங்க. இதோ நான் தேசத்தின் 8:11 எஸ் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவால் உண்டாகிய பஞ்சம் தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம் சொல்லுங்க? உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. என்ன? அது சாப்பாடு கிடைக்காம உண்டான பஞ்சம், குடிக்க தண்ணி இல்லாத பஞ்சமும் கிடையாது. வசனம் கிடைக்க கிடையாத, கேட்க கிடையாத பஞ்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியா நான் சொல்றேன். நிறைய பேர் இருப்பாங்க, யூடியூப்பை நீங்க தட்டி பார்த்தா அது பாட்டில் வரும். யூடியூப்பை தட்டி பார்த்தா நிறைய வரும், நிறைய பிரசங்கங்கள் கிடைக்கும். ஆனா இங்க சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம். நான் இன்றைக்கு எல்லா பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறவர்கள் அல்ல. இன்னைக்கு பிரசங்கம் அழிவா போச்சு. எல்லா இடங்களிலும் பிரசங்கம் இருக்கு. நீங்க எங்க போனாலும் என்ன வரும்? வசனம் வரும், பிரசங்கம் வரும். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்க கிடையாது, கேட்க கிடைக்காத காலம் வரும். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு மூத்த ஊழியர்கள் நின்ற சத்திய வசனங்களை சொல்லுவதற்கு ஆள் இருக்காது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கம் இல்லாம போகாது பிரதர் சிஸ்டர், அது தாராளமா கிடைக்கும். பட் உங்களுக்கு தேவையான, உங்களை நடத்த வேண்டிய சத்திய வார்த்தைகள், அந்த மூத்த ஊழியர்கள் சொல்லிவிட்டு போன ஆலோசனைகள் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அந்த பஞ்சம் வந்துருங்கிறாரு. நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி பஞ்சம். இன்னைக்கு யாரு சத்தியத்தை சத்தியமா என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்ல. அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் தளர்ந்துகிட்டே வருது. ஏன்? வசனத்தை பிடிச்சு நிக்கல. வசனத்தை பிடிச்சு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை பிடிச்சு நிக்கல. அந்த வசனம், நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. அதே பாருங்க, 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் வாசிச்சோமா? ஆமென். 10ஆம் அதிகாரத்தில் மூத்தவர்களுடைய ஆலோசனை என்ன பண்ணிட்டான்? அப்போ அவன் கோணலான வழிகள் என்று சொல்லி கர்த்தர் தான் சொல்லாரு. முதல்ல மூத்த ஊழியக்காரர்களுடைய காரியங்களை தள்ளி விட்டான். நான் சொல்றேங்க நம்ம பரிசுத்தவான்கள், முந்தின பரிசுத்தவான்கள் நடந்த பாதை, இன்னைக்கு நம்மெல்லாம் நல்லா இருக்கிறோம். அவங்க கற்றுக் கொடுத்த அந்த பிரசங்கம், கற்றுக் கொடுத்த வார்த்தை, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். நான் சொல்ல, நம்ம விதைக்கலன்னா நம்ம தலைமுறைகள் என்ன ஆகும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமா என்ன செய்யணும்?
போதிக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களை ஆவிக்குரிய பிரகாரமா பரலோகத்தை நோக்கி என்ன செய்யணும்? நடத்தணும். உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? நடத்திடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை ஸ்ட்ரிக்டா நமக்கு சொல்லணும். நீதிமான்கள் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சில காரியம் கடினமா தோன்றலாம், ஆனா அவர்கள் கடந்து வந்த பாதை. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற சில எல்லாரும் இன்னைக்கு நம்ம கைகளை தளர விட்டுட்டோம். உபதேசங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? விட்டுட்டோம். ஏன்? யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்? சபை யாரை பார்க்க ஆரம்பிச்சுட்டு சொல்லுங்க. இப்போ நீங்கள் என் மேலே கோவப்படுவேன் ஒன்று, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் என்ன செஞ்சிருவேன்? பேசுவோம்னு நினைக்கலோ, செத்தாலும் சாவலை தவிர பேச மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். எனக்கு கொடுத்ததை பேசித்தான் போவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், பிரதிஷ்டை கூடிக்கிட்டே வரணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, உலகத்துக்கு ஒத்த பிரகாரமாக நம்ம வாழக்கூடாது. நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட சனம். அல்லேலூயா. இந்த பாஸ்டர் நகையை கரெக்டாக சொல்லுவார், அதாங்க சத்தியம். ஒரு மனுஷன் பிரதிஷ்டைக்குள்ள வளர பரிசுத்தத்துக்குள்ள வளர அவனை விட்டு விலக வேண்டியவைகள் விலகணும். அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது சில விஷயம். நான் சொல்றேன், உண்மையிலேயே ஒருத்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால நிரப்பப்பட்டிருந்தா, பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்துல, பிரதிஷ்டைக்கு அடுத்த காரியத்துல ஆவியானவர் அவனோட பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் சொல்றேன், ஆவியில நிரப்பப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தத்தை வாஞ்சிக்காம இருக்க முடியாது. எங்க சில பிரதிஷ்டையோட தாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வளரணும். சிம்சோனுக்கு அவ தாய்கிட்டே ஆண்டவர் சொன்னாரு, ஏமா நீயும் திராட்சரசமும் மதுவும் குடிக்கப்படாது, உன் பிள்ளைக்கும் கொடுத்துடக்கூடாது. அவன் நசரேயனாக அழைக்கப்பட்டவன், அவன் செத்த பிரேதத்தை தொடக்கூடாது. அதுக்கப்புறம் என்னது, அவன் தலைய சவரகன் கட்டி அவனுக்கு. அப்போ சின்ன பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே அந்த பிள்ளைய ஒரு பிரதிஷ்டையோட வளர்க்கணும்னு ஆண்டவர் சொன்னாரா? அப்போ சில காரியங்களை அவனுக்குள்ள வேண்டாம், அவன் இப்படித்தான் வளரணும். ஏன்னா அவன் பெலிஸ்தியர் கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டா அவனுக்குள்ள பிரதிஷ்டை இருக்கணும். சின்ன பிள்ளையில இருந்தே அவன் பாருங்க, சாமுவேலை பாருங்க. சின்ன பிள்ளைகளையே கொண்டு வந்து பால்குடி மறந்த உடனே அந்த அண்ணாள் கொண்டு வந்து சாமுவேலை ஆலயத்தில் விட்டுட்டா. அவன் என்ஜாய் பண்ணியிருப்பான். அவன் விதவிதமா ட்ரெஸ் போட்டிருப்பான், அவன் விதவிதமா முடி வெட்டியிருப்பான், அவன் விதவிதமா செயின் போட்டிருப்பான். இல்ல, விளக்கு அணைந்து போவதற்கு முன்னே அவன் படுத்து கொண்டிருந்தான். கர்த்தர் கூப்பிட்டு பேசுறாரு, அல்லேலூயா, சாமுவேலேன்னு கர்த்தர் பேசுறாருங்க. பிள்ளைகளை பிரதிஷ்டையில் வளர்க்கணுமா வேண்டாமா? நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், அதெல்லாம் பரவாயில்ல. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகளை நம்ம இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது, இப்படிலாம் நம்ம வளர்க்கக்கூடாது. அது அந்த காலம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளா பிரதிஷ்டைக்குள்ள வந்துடும். எப்படி வளரும்? ஆண்டவர் அங்க மனோவாட்ட சொல்லில்ல அனுப்பினார், உன் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு. ஆபிரகாம்கிட்ட சொன்னாரே, அவன் கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று தன் சந்ததிக்கு கட்டளையிடுவான். என்ன செய்வான்? கட்டளையிடுவான். அல்லேலூயா. தம்பிமார், அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவர் மேலையும் ஒரு பிரதிஷ்டை வரணும்டா, ஒரு பரிசுத்தம் வரணும்டா. ஒரு உலக ஜனத்தை போல வாழணும்னு நினைக்க கூடாதுப்பா. எங்களை வெற்றி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு துக்கத்தை சொல்லட்டாடா, 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பட்டாசு கொளுத்துனீங்கடா, எல்லாரும் வெடி போட்டீங்க. என்ன நியூ இயர் பிறந்துட்டுன்னு சொல்லி டாம்னு போட்டீங்க. எவ்வளோ? 3000 4000மாடா? எவ்வளோப்பா? 3000 4000 3000 ரூபாயை போட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா, வட மாநிலத்தில் ஒரு மிஷனரி தன் குடும்பத்தை நடத்துவதற்கு 3000 இல்லாமல் கஷ்டப்படுறான்டா. கஷ்டம் இல்லாமல் இயேசுவின் பேரை சொல்லி அங்கே ஒரு மிஷனரி ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு அவன் குடும்பத்துக்கு வழி நடத்துவதற்கு 3000 ரூபாய் இல்லை. ஒரு நிமிஷத்தில் நம்ம 3000 ரூபாயை போட்டு நம்ம காற்றுல பறக்கடிச்சிட்டோம்.
என்ன நமக்கு ஜாலி பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 3000 ரூபாய் என்ன செஞ்சுட்டு ஈஸ், எனக்கு கவலை, எனக்கு துக்கம். இன்னைக்கு சொல்றேன் பாரு, எவ்வளவு நாள் என்ன வாதிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த 3000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருந்தா யாருக்காவது அனுப்பி வச்சிருப்பேன். உலக மனுஷன் வெடி போட்டு கொண்டாடுதான், நம்மளும் கொண்டாடணுமா? உலக மனுஷன் என்ஜாய் பண்றான், நம்மளும் என்ஜாய் பண்ணணுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நமக்குள்ள கிரியை செய்யலையா? எங்க ஒரு டீ குடிக்க பயமா இருக்குங்க. ரோட்டு கடையில் போய் நின்று டீ குடிச்சா 15 ரூபா. கொஞ்சம் நல்ல கடையில் போய் உட்காந்து கொஞ்சம் குடித்தோம்னா 20 ரூபா 25 ரூபா. கொஞ்சம் உட்காந்து குடிச்சா காஃபர் லீப்பில் போனால் சொல்லுங்க, காஃபர் லீப்பில் போனால் எவ்வளவுங்க? 80 ரூபாயா? தோத்துறோம். இந்த டீ வேணுமா கேளுங்க. போன வாரம் பேபி டீ கொடுத்தா ரோட்டு கடையில் நின்று ரோட்டு கடையில் நானும் அவளும். அல்லேலூயா, ஆமென். எங்கேயாவது உட்காந்து குடிக்க வாய்ப்பே இல்லை, நின்று குடிப்போம். அல்லேலூயா, ஆமென். நின்று குடித்தோம், நின்று டீ. பணம் செலவழிக்க பயமாக இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா அந்த காலத்து பரிசுத்தவான்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள், எளிமையாக நடந்தார்கள். அவங்க பாதத்திலிருந்து வளர்ந்தோம் பார்த்தீங்களா, அது நமக்கு பயத்தை உண்டாக்குது. கைகளை உயர்த்தி. ஆனால் இன்னைக்கு ஒரு ஜூஸ் 1500 ரூபா. சில பரிசுத்தவான்கள் மடக்குன்னு குடிக்கும்போது 1500 என்ன செய்யுது? அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கணும். நம்ம முன்னால் நடந்தவங்களால ரொம்ப அற்பமாக பார்க்குறோம். சபை அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டுனா ஆவிக்குரிய தரத்தை இழந்துட்டு, ஆவிக்குரிய தரத்தை சபை இழந்துட்டு. ரெகோபெயாம் தன் வழி எங்க போயிட்டு கோணலான. 2வது சொல்றேன் பாருங்க, வேகமா பாருங்க. 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லேவியர் கர்த்தருக்கு, லேவியர்கள் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு யெரொபெயாமும் அவன் குமாரனும் அவர்களை தள்ளி போட்டபடியினாலே. 2வது அங்க பாருங்க, லேவியர்களை ஊழியம் செய்ய விடாம என்ன பண்ணிட்டாங்க? அழைக்கப்பட்டவட ஊழியம் செய்ய விடல. லேவியரை தள்ளி விட்டாச்சு. 2வது பாஸ்டரை என்ன பண்றாங்க? தள்ளி விட்டுறாங்க. நல்ல கவனிங்க, யாரை தள்ளி விட்டுறாங்க? பாஸ்டர். ஆண்டவர் சொன்னார், சாமுவேல் போய் ஆண்டவர் பாதத்தில் போய் உட்கார்ந்து அழுதான். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, இந்த ஜனங்கள் என்னை தள்ளினார்கள். யாரை தள்ளிட்டாங்க? லேவியரை தள்ளிட்டாங்க. இன்னைக்கு சில காரியங்களுக்கு நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? சொல்லட்டா, நம்ம பாஸ்டரை தள்ளி விட்டுட்டு மற்றவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஹலோ சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்கள் யாரை தள்ளி விட்டுறோம்? வழி எங்க கோணலாவது தெரியுமா? என்னைக்கு உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு லேவியரை நீங்கள் தள்ளி விடுகிறீர்களோ அன்னைக்கு உங்க வழி கோணலாகுது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சகல காரியமும் போதிக்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை போல, ஒரு பிதாவை போல தேவன் உங்களுக்கு பாருங்க உபாத்தியாயராய் அல்ல, தகப்பனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களெல்லாம் இருதயத்தில் சுமக்கிறோம். உங்களை பற்றிலாம் நாள்தோறும் கவலை. ஏன்னா எங்கே கூட்டு போகணும் தெரியுமா? பரலோகத்துக்கு போய் சேரணும். இல்லைன்னா ஆண்டவர் என்ன பெண் எடுத்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? இன்னைக்கு நம்ம யாருக்கு வேங்க, எங்கள் பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் உங்களுக்கு இல்லாமல் வேற யாரோ வந்து ஜெபம் பண்ணிட்டா போதும்னு நினைக்கும் போதே நீங்கள் தள்ளி விட்டுறீங்கன்னு அர்த்தம். என்னை சிலவர் ரொம்ப விரும்பி வாஞ்சிட்டு கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு நான் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கூப்பிடாதவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்க வேற ஆள் இருக்காங்க. அவங்க பாஸ்டர் என்ன பண்ணிடுவாங்க? That's it. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமாம், நேற்று ஒரு வீட்டில் கூட்டம், இன்னைக்கு இப்போ இதை முடிச்சுட்டு வல்லாட்டுக்கு போகிறோம். சாயங்காலம் இன்னொரு வீட்டில் கூட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு டெய்லி. எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர், அது அவங்களும் நம்ம சபை மக்கள் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆனால் சில பேர் நம்ம வீட்டுக்கு பாஸ்டர் வந்துடப்படாதுன்னு நினைக்க ஆட்களும் நினைச்சுப்பாங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது, என்னைக்கு நம்ம லேவியரை தள்ளிவிடக்கூடாது. நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த மேய்ப்பனை என்ன செஞ்சிடக்கூடாது, தள்ளிடக்கூடாது. அவரை இல்லாம நீங்க என்ன ஆலோசனை பண்ணுவீங்க? அவரை இல்லாம நீங்க என்ன ஜெபம் பண்ணுவீங்க? அவரை இல்லாம நீங்க என்ன ஆராதனை நடத்துவீங்க? அவரை இல்லாம நீங்க என்ன ஊழியம் செய்வீங்க? தகப்பன்லாம் முன்னால வரணும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று சொல்லட்டா, சிலருக்கு ஓப்பனா சொல்லிருட்டா, ரொம்ப சீப்பாக தோணுது. சிலருக்கு கொடுக்குற கணத்தை, சிலருக்கு கொடுக்குற மரியாதையை, சிலருக்கு கொடுக்குற மேன்மையை நம்ம ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது. நான் எதிர்பார்க்கல. பட் இந்த வசனம் அப்படி சொல்றதுனால சொல்றேன். இந்த வசனம் அப்படி சொல்லுது, லேவியரை தள்ளிவிட்டான். லேவியரை தள்ளிவிட்டான். கர்த்தர் சொல்றாரு, உன் வழி கோணலாகுதுப்பா, உன் வழி கோணலாகுது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மூணாவது மிஸ்டேக் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 1 வசனம். 12:1. ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை, எங்க பாருங்க, எல்லாரும் பலப்படுற வரைக்கும் தான் வசனம் தேவை, சத்தியம் தேவை. கொஞ்சம் பலப்பட்ட பிறகு என்ன தேவையில்ல, சத்தியம் என்ன செய்யல, தேவையில்லை. ஒரு காலத்தில் ஒரு சில வசனங்களுக்கு நல்லா கீழ்ப்பிடிச்சிருப்போம். அன்னைக்கு நம்ம பலப்பட்டிருக்க மாட்டோம். சரியா? சில வசனங்களுக்கு அப்படி கீழ்ப்பிடிச்சிருப்போம். ஊழியம்னா ஃபர்ஸ்ட், உபவாச ஜபம்னா ஃபர்ஸ்ட், வீட்டு கூட்டம்னா ஃபர்ஸ்ட். அப்படி நம்ம சில வசனங்களுக்கு அவ்வளவு கீழ்ப்ப. ஆனா ராஜ்யம் பலப்பட்ட பிறகு இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டோம் பார்த்தீங்களா? கொஞ்சம் பலப்பட்ட பின்பு எதை விட்டு விட்டார்கள்? சத்தியத்தை, ஆதியில கீழ்ப்படிச்ச வசனங்களை விட்டு விட்டார்கள். இப்போ வழி இப்போ எங்க பார்த்து போகுது? பக்கத்தில் ஆதியில கொண்டிருந்த கீழ்ப்படிதல் கடைசி வரைக்கும் இருக்கணும். புரியுதா? விட்டு விட்டார்கள். சத்தியத்தை என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இரக்கத்தின் தேவன் எப்படி தேவன் தெரியுமா? இரக்கத்தின் தேவன் எப்படி தேவன் தெரியுமா? அதே 12ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அதே 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் நல்லவர். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. வாசிங்க. இவ்வளவு காரியம் ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சுட்டான்ல, இவன் வழியை கோணலாக்கிட்டான்ல. ஆனாலும் கோணல் ஆக்குனாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வேண்டிய சில விஷயத்தை என்ன செய்யறான்? சில விஷயத்தை என்ன செய்யறான்? ஆமென். உங்க பைபிள்ல அப்படி இருக்கா? செய்வித்தான், ஒப்புவித்தான். பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான சில விஷயங்களை என்ன செய்யறான்? அவன் செய்யறான். செஞ்சுட்டு 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனத்துல அவன் என்ன செய்யறான்? தேவ ஆலயத்துல போயிட்டு தன்னை என்ன செய்யறான்? தன்னை தாழ்த்துறான். கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு தப்பு பண்ணினானே, இவ்வளவு நேரா போகாம கோணலான வழியில போனானே, கர்த்தருக்கு விரோதமா நடந்தாலும் கர்த்தர் இங்க சொல்றாரு, அவங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கிறாரு. ஒரே ஒரு விஷயத்தை, சின்ன விஷயத்தை பார்க்கிறாரு. அவன் கொஞ்சம் தாழ்த்திட்டான் பாருங்க. அவன் கொஞ்சம் தாழ்த்தின உடனே கர்த்தர் சொல்றாரு, அவன் மேல ஒரு இரக்கத்தை வச்சுட்டாரு. அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிட்டு
ஓ தேங்க்யூ லார்ட். யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் மட்டும் சீராயிருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், இதுவரைக்கும் எத்தனையோ பொல்லாத வழிகளில் செஞ்சாலும் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் கர்த்தருக்கு பிடிச்சபடி நம்ம இருக்கிறதுனால தான் கர்த்தர் இதுவரைக்கும் ஜீவனை பாதுகாத்து உங்களை வைத்திருக்கிறார். ஏதோ ஒன்று ரெண்டு சீரா இருக்குன்னு கர்த்தர் விட்டு வச்சிருக்காருங்க. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் எவ்வளவோ நெகட்டிவ், ஆனா அவன்கிட்ட ஒன்று ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் அதிகாலை ஜெபத்துக்கு வர்றீங்க பாத்தீங்களா, அதனால காப்பாத்திடுறாரு. சில நேரங்கள்ல சபைக்கு ஆளா வந்துடுறீங்க பாத்தீங்களா, அதனால கர்த்தர் காப்பாத்திடுறாரு. ஏதோ ஆண்டவருக்கு என்று சில காரியத்தை, ஒரு ஊழியத்தை ஏதோ ஒன்று செஞ்சிடுறீங்க பார்த்தீங்களா, உங்களை தாழ்த்திடுறீங்க பார்த்தீங்களா, அதனால அந்த சில விஷயங்களை பார்த்து உங்களை முழுதும் அழிக்காமல் கர்த்தர் இன்னும் இரக்கம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆனா இன்னைக்கு சொல்லுகிறார், நீ உன் கோணலான வழியை விட்டு என்ன செய்யணும்? ஏன் தெரியுமா? உன்னை வச்சு ராஜ்யம் கட்டப்படணும், உன்னை வச்சு ஆலயம் கட்டப்படணும், உன்னை வச்சு தேவ நாம மகிமைப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட பிடிக்குமா? சிரிச்சுக்கிட்டே சொன்னியாடா, ஏதோ கோவத்தில் வருத்தமாக சொல்லுதியா, சந்தோஷமா சொல்லு, ஏதோ ஒன்று ரெண்டு பிடிச்சிருக்கான், ஏதோ ஒன்று ரெண்டு, அதனால தான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு. வாட் அ காட் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. கைகளை தட்டி உயிருள்ள நாளெல்லாமே ஐயா, நாளெல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. பாடுங்க. கூப்பிடும் ஐயா அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, சத்தமா பாடுங்க. என் இயேசு ராஜா, என் இயேசு ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. ஆமென். ஐயா ஆமென். உயிருள்ள நாளெல்லாமே உலக தோற்றம் முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டீர். பார்த்து பாடுங்க. ஐயா எனக்காய், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா
இன்னும் ஒரு 5 நிமிடம், இன்னும் ஒரே ஒருவர். சரியா? எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? யூதாவிலே ஏதோ சின்ன கொஞ்சம் காரியம் என்ன செஞ்சிருக்கான். இப்போ நம்ம சபையில் ஏதோ 1 2 நல்லா இருக்கு. சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கொஞ்சம் என்ன செஞ்சிருக்காரு, விட்டு வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் பாருங்க. அதே 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் பாருங்க, 3ஆம் வசனம். ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புக்களை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உமக்குள்ளே. யாரை பத்தி? யோசபாத். யாரு? யோசபாத். யோசபாத்துக்கிட்ட அவர் கர்த்தரை தேடுவதற்கு நேராக்கினாராம் இருதயத்தை. அந்த நேராக்குதர்னா என்ன அர்த்தம்? எதை வச்சு ஆண்டவர் சொன்னார்னா, விக்கிரக தோப்புக்களை எல்லாம் அகற்றினாராம். எதை அகற்றினாராம்? சொல்லுங்க, எதை அகற்றினாராம்? விக்கிரக தோப்புக்களை எல்லாம் யோசபாத் என்ன செஞ்சிட்டாரு? அகற்றிட்டார். அகற்றின உடனே ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரை தேடுவதற்கு இவன் நேராக்கிட்டான். அவன் நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகத்தின் சாயல், விக்கிரகத்தின் ஆராதனை, வேண்டாத அருவருப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது. அதை அகற்றினாலே நம்ம இருதயத்தை என்ன ஆக்குறோம்? கைகளை வெட்டி புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பாருங்க, நல்லா கவனிங்க. விக்கிரக தோப்புக்களை எல்லாம் என்ன செய்தான்? அகற்றினான். நல்லா பாருங்க, அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தருடைய கோபம் யோசபாத்து மேல வந்துட்டான். ஆனா கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி ஆகிய அந்த பாருங்க யெகூ என்கிற ஞான திருஷ்டிக்காரனை வச்சு அல்லது பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தர் சொல்றாரு. யோசபாத்துக்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நீ துன்மார்க்கனுக்கு நீ துணை நிற்கிறாய். பக்கத்துல கைப்பிடிச்சு, நம்மளை பத்தி இல்ல. அப்ப துன்மார்க்கருக்கு துணை நின்றா கர்த்தருக்கு கோபம் வருமாமா? ஏடா, லவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணா கர்த்தருக்கு என்ன வரும்? அப்படித்தானே? கள்ளச்சம்பாத்தியம் பண்றதுக்கு, லஞ்சம் வாங்குறதுக்கு துணை நின்றா என்னது அது? நீ துன்மார்க்கனோடு ஒருமித்து போகிறாய். சங்கீதம் 50 இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்க சில பேர் தப்பு பண்றான்னு தெரியுது, அவனுக்கு கூட நம்ம என்ன செய்றோம்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் வழி இப்ப எங்க போகுது? உன் வழி இப்ப எங்க போகுது? நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. சில காரியங்களை நம்ம துன்மார்க்கனுக்கு துணை நின்றா கர்த்தருக்கு என்ன வருது? கவனம் கவனம் பாருங்க. கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? அவன் துன்மார்க்கமா இருக்கிறான், அவன் கர்த்தரை பகைக்கிறான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை வேணும்னே செய்யறான், கர்த்தரை தூஷிக்கிறான், அவதூறு பண்றான். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியர்களை அவன் தூஷணம் சொல்றான், அவதூறு பண்றான். ஆனா அவன் தான் நம்ம சிநேகிக்கிறோமா? ஃப்ரெண்டு. நம்ம ஃப்ரெண்டு யாரு? நம்ம ஃப்ரெண்டு யாரு? துன்மார்க்கனா நீதிமானா? நீ சிநேகிக்கலாமா? நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் சொல்றாரு, இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன் மேல வர இருந்தது, உன் மேல வர இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே ஆப்ப பாருங்க. ஆகிலும் ஆனாலும் ஆனாலும் நீ விக்கிரக தோப்புக்களை கொஞ்சம் அகற்றி போட்ட பத்தியா,
அதி நிமித்தம் நீ தேவனை தேடணும்னு நினைச்ச பார்த்தியா, அதனால அந்த நன்மையான விஷயங்களை கர்த்தர், அந்த விஷயங்களின் நிமித்தம் கர்த்தர் ஒன்று விட்டு வச்சிருக்காரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலையா? அல்லேலூயா. இன்னும் ஓப்பனா சொல்லட்டா? இன்னும் ஓப்பனா, இன்னும் பைபிள் இருந்தே சொல்ல, நான் வேற எங்கேயும், எனக்கு பூரா இங்கே தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த வசனத்தை காலையில் அதிகாலையில் 2:09 ஆண்டவர் என்னை எழுப்பும்போது, காலையில் 2:09 எந்திரிச்சு உட்காந்து அப்படியே தியானிக்கிறேன் விடிய 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 5:30 மணி வரைக்கும் நிறைய கொஞ்சம் எழுதி நல்லா பாருங்க, நல்லா தியானிச்சு அதுக்கப்புறம் பாருங்க நல்ல பவர் ஆயிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல பவர் ஆனோன்னு 5:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து டீ போட்டு காஃபி போட்டு நல்லா குடிச்சிட்டு ஜம்முன்னு குடிச்சிட்டு அப்படியே பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே துணியை தேய்ச்சிக்கிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வசனம் கிடச்சிட்டா அதை விட சந்தோஷம். திருநெல்வேலி அல்வா மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, சூப்பரா இருதயத்தை அவன் பாருங்க நேராக்குனா. பாருங்க 20ஆம் அதிகாரம் பாருங்க, வாசிங்க 34 வாசிங்க. ஆ ஆ ஆ 35 சிஸ்டர். அதற்கு பின்பு யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொண்டான். யோசபாத் யாரு? அண்ட் யூதாவின் ராஜா, தேவனுக்கு பிரியமான ராஜா, தேவனை ஆராதிக்கிறவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் யாரு கூட? அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா. அங்க துன்மார்க்கன்னு சொன்னாரா? துன்மார்க்கனுக்கு துணை நின்றுன்னு சொன்னாரா? இங்க சொல்றாரு பொல்லாப்பு செய்கிற அகசியாவோடு உனக்கு என்ன இருக்கு? பக்கத்துல கேட்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் யாரு கூட இருக்கு? அல்லேலூயா. வசனம் எப்படி சொல்லியிருக்கு பத்தியா பாருங்க, தோழமை பண்ணினான். ராஜா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல யாரு கூட பாருக்கு? யார் கூட? நல்ல ஜெபிக்கிறவங்க கூட இருக்கா? நல்லா படிக்கிறவங்க கூட இருக்கா? சொல்லுங்க. இல்ல பீடி சீரட்டு குடிக்கிறவங்க கூட இருக்கா? அந்த வாட பக்கத்தில் நிற்க கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிரதிஷ்டையோட இடத்தை விட்டு ஓடிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நிற்க கூடாது. ஒரு யாராவது தவறான ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது வருதா, உடனே கட் பண்ணு. பாருங்க, பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா, இவனுக்கு எனக்கு என்ன கிடையாது. ஆனா இஸ்ரவேலின் எப்படி அவன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? கர்த்தருடைய பிள்ளைக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? எப்படி வந்துச்சு? அப்போ நான் நினைக்கிறேன், யோசபாத்துக்கு எது மேலே ஒரு ஆசை இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வராதுங்க. ஒருத்தன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கூட நம்ம ஒட்டிக்கிட்டாலே நம்மளால முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உணர்த்துவார். பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதியை குறித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து ஆவியானவர் உணர்த்துவாரா? பேச்சு சரியில்லாம போகுதே, உடனே கட் பண்ணு. பார்வை சரியில்லாம போகுத, மேலைங்கிலையும் பாக்குத, கட் பண்ணு. அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு பக்கத்துல போனாலே புத்தி வேறவாம சிந்தை மாறுத, பக்கத்திலே போவாத, அந்த தெருவுக்கே போவாத, துன்மார்க்கருடைய வழியிலே நிக்காத, பாவிகளுடைய வழியிலே நிக்காத, பரியாசம் பண்ற இடத்துல உட்கார்ந்துராத. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோழமை பண்ணினான். எப்படி யோசபாத்தே நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச? சில ஃப்ரெண்ட்ஷிப்பை கர்த்தர் கட் பண்ண சொல்றாரு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஏய், கட் பண்ணிரு. சில விஷயத்தை வச்சு உங்களை கர்த்தர் பாதுகாத்து வச்சிருக்காரு. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. தர்சீசுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய
ஏன் அகசியாவோட கூடின உடனே இப்ப பிசினஸ் பண்ணணும்னு எண்ணம் வந்துட்டு, ஏ ராஜா நீ பைபிள் வாசிக்கணுமே, நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டணுமே, ஜனங்களை நீதியின் வழியில நடத்தணுமே, இப்போ நீ என்ன வாங்க போற? கார் வாங்க போறியா? அங்க கப்பல்ல போட்டிருக்கு, நான் கார்னு போட்டுக்கிறேன். இப்போ ஒரே பிசினஸ் பார்ட்னர்ஸ் யாரு? அகசியாவும் யோசபாத்தும். உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் யாரு? ஆமா, இவங்க எங்க போனாலும் டீலிங் போனா இவங்க 2 பேரும் போவாங்க, சேர்ந்து டீலிங். கப்பல்களை வாங்க தர்சீசுக்கு போனார்களாம். நீங்க எங்க போறிய ஊர் ஊரா சுத்ததுக்கு? இன்னொருத்தனை ரட்சிக்கப்படாத ஒருத்தனை கூட்டு ஊர் ஊரா சுத்தாத. தர்சீசுக்கு போனது அந்த யோனா கதை உங்களுக்கு தெரியாதா? கடல்ல தூக்கி போடணுமா? அன்னைக்கு நல்ல வேலை ஒரு மீன் இருந்துச்சு, இன்னைக்கு மீன் இல்லாம போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தர்சீசுக்கு போய் கப்பல்களை வாங்க. அப்படின்னா இங்க பிசினஸ் ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆட்களோட உனக்கு என்ன வருது? டீலிங் வருது. டீலிங். அழகா பைபிள் சொல்லியிருக்கா பாருங்க. பாருங்க, கப்பல்ல 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு கப்பலை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தொதோவா, இந்த பேர்லாம் நமக்கு வாயிலே வராது. தொதோவாவின் குமாரனான எலியேசர். நீங்க நல்லா கவனிங்க. இப்ப யோசபாத்து தப்பா கோணலான வழிகளுக்கு போயிட்டானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இருக்கேலா இல்லையா? உயிரோட இருக்கேலா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கோணலான வழிக்கு போயிட்டானா? போன உடனே இப்போ நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, நீங்கள் பைபிளில் உங்கள் பேனா வச்சு அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி. அண்டர்லைன் பண்ணுங்க. யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி. நான் சொல்றேன், உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு யாராவது விரோதமா இது வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்களே. உங்க பாவத்தை கண்டிச்சு சொல்ல மாட்டாங்களே. உங்க வழி தப்புன்னு சொல்ல மாட்டாங்களே. நீ பெருகுவாய், நீ உருகுவாய், நீ உருளுவாய், நீ பிறழுவாய், இதெல்லாம் சொல்லுவாங்க. வாய் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசபாத்தை நேசிக்கிறவன்ட்ட கர்த்தர் சொல்றாரு, யோசபாத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி. அப்ப தீர்க்க தரிசனம் விரோதமாவும் என்ன செய்யும்? ஏன் இப்போ உள்ள ஆட்களுக்கெல்லாம் வர மாட்டேங்குது? ஏன் இப்போ உள்ள ஆட்களுக்கு வர மாட்டாங்க? பிரதர், என்கிட்ட பாவமே இல்லைன்னு வைங்கள, என்கிட்ட நான் பரிசுத்தவானா சொல்லுங்க. நீங்க பரிசுத்தவாட்டியா சொல்லுங்க. நம்மகிட்ட கண்டிக்கத்தக்க பாவமே இல்லையா சொல்லுங்க. என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நான் சொல்லுவேன். ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ளே அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. இப்ப பிரசங்கத்துல பூரா வச்சு தீர்க்க தரிசனம் தான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இடிக்குதில்ல, நம்மள இடிக்குதில்ல. ஆமென். யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி எந்த நேரம் என்ன கூட்டம் கூடுவியா நீங்க? அகசியா கூட அவன் ஒரு பிசினஸ் மைண்டாவே அலைதவன். அவன் எப்ப பார்த்தாலும் யாருக்கு என்ன பொல்லாப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, இவன் மேல வந்தா போதும்னு நினைக்கிற ஒரு ஆளு. அந்த அகசியாவோடு நீ கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார். அந்த கப்பல்கள் பிசினஸ் முடிஞ்சது. இப்ப நம்ம பிசினஸ் சில நேரத்தில் லாஸா போவதுக்கு காரணம் என்ன நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்ம டீலிங் வச்ச ஆளு தப்பு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன் நஷ்டம், ஏன் இழப்பு? நம்ம டீலிங் வச்ச ஆளு சரியில்லை. கப்பல் விலையேற கப்பல்லாம் சாதாரணம் இல்லை. அன்னைக்கு கப்பல்லாம் பல கோடி. அன்னைக்கு அந்த கப்பல் வச்சிருந்தா அவதான் இருக்கிறதுலே ரொம்ப கூடுன ஆளு. இப்ப பைபிள் சொல்லுது கப்பல்கள் உடைந்து போயிற்று. பைபிள் சொல்லுகிறது அவர்கள் தர்சீசுக்கு போக கூடாமல். நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறோம் அது நடக்காதுங்கிறாரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசபாத்து பாதை கோணலாயிட்டா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு சில விஷயங்கள் உன்ட்ட நன்மையா இருந்ததுனால
கர்த்தர் விட்டு வச்சிருக்காரு. கர்த்தர் விட்டு வச்சிருக்காரு. அந்த விட்டு வச்ச கர்த்தர் சொல்றாரு, உன் கோணலான வழிகளை நீ நேராக்கு, நீ நேராக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அதை நம்ம விட்டு அகற்றுவோம். யோசபாத் ஒரு விக்கிரக தோப்பை அகற்றினா பார்த்துங்க, அதனால கர்த்தர் அவனை காப்பாற்றினார். யூதாவில் ஏதோ சில காரியங்கள் அங்கே பிடிச்சதுனால கர்த்தரோட முழுதும் அழிக்காமல் விட்டார். கைகளை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஓ ஸ்தோத்திரம் கோரேஷே, நீ எனக்கு ஆலயம் கட்டப்படணும்னா நான் முதல்ல உனக்கு முன்னே போய் கோணலானதை நான் செவ்வையாக்குகிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லாரு, சில காரியங்கள் நம்மிடத்துல, நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான், நம்ம விசுவாசம் உள்ளவங்க தான், நம்ம ஜெபிக்கிறவங்க தான், நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், நம்ம மேல கிருபை இருக்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனா ஏதோ சில விஷயங்கள் கோணலா இருக்கு. ஏதோ சில விஷயங்கள் எப்படி இருக்கு? கோணலா இருக்கு. கர்த்தர் அதை நேராக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு செவ்வாய்ப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு ரெகொபெயாமினுடைய வாழ்க்கையை அங்க நமக்கு முன்னால காண்பிக்கிறார். ஒரு யோசபாத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு முன்னிட்டு காண்பிக்கிறார். இந்த காலை வேளையில எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. யாரோடமா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்?